ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். எஸ், இன்னைக்கு ஆர்சிபி விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு டெட் மேட்ச் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒண்ணுமே இல்ல. இன்ஃபேக்ட் வந்து நம்ம கூட சேட்ல பேசியிருந்தோம். ஹாய் ஆல், வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பேக். ஹாய் பாரதி, ரமன், ஹாய் சரண். எஸ், நம்ம சேட்ல கூட பேசியிருந்தோம். அந்த 49 ரெக்கார்டு வந்து ப்ரோக் ஆயிடுமா அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தாங்க டிசி. டாஸ் வின் பண்ணி பவுலிங், அது ரைட் காலான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன மாதிரி ஒரு பவுலிங் டிஸ்பிளே! ஃபர்ஸ்ட் 4 ஓவர், இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 6 ஓவருமே வந்து வேற மாதிரி இருந்தது. இந்த பக்கம் புவினா, அந்த பக்கம் ஹேசல்வுட். இவர் ஸ்விங்ல வந்துட்டு ஆட்டம் காட்டாருன்னா அவர் பவுன்ஸ்ல ஆட்டம் காட்டாரு. வேற மாதிரி இருந்தது பாக்குறதுக்கே. ஒரு பக்கா மேட்ச் இதுதான். சீசனுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ச்ல வந்து பொட்டலம் பண்றாங்க. போன வருஷம் நம்ம பார்த்தோம். அந்த குவாலிஃபயர் 1ல வந்து பஞ்சாப் எப்படிதான் 100 ரன்ல வந்து ஆல் அவுட் ஆக்கிட்டு ஈஸியா வந்து ஃபைனல் போயிடுவாங்க. இந்த வருஷம் அதே மாதிரி டிசி மாட்டினாங்கன்னா ஏதாவது ஒரு மேட்ச் அவங்களுக்கு வந்து அமைஞ்சிடுது. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா இவங்களுக்கு தான் அந்த மாதிரி வந்து அமையும். வருஷம் வருஷம் ஒரு 49 ஆல் அவுட், ஒரு 50 ஆல் அவுட், அந்த மாதிரி. கடைசி 2 வருஷம் வந்துட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ச் வந்து அமைஞ்சிருது. பவுலர்ஸ் வந்து செம்மையா போற மாதிரி. ஸோ பாரதி, நீ எப்படி பார்த்த பாரதி இந்த மேட்ச்? உன்னோட இனிஷியல் தாட்ஸ். இனிஷியல் தாட்ஸ் என்னன்னா, மேட்ச் வந்து ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் பால்லயே வந்து பூவி அந்த இன்ஸ்விங்கிங் ஏர்கர் போட்டு முடிச்சு விட்டாரு பாவம் அந்த டெபுட்டன். ஸோ அதுல இருந்து ரெக்கவர் ஆகுறதுக்குள்ள அப்படி தண்ணி குடிச்சு கீழே வைக்கிறதுக்குள்ள 6 விக்கெட் போயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. பாவம். பாவம்னு சொல்றதை விட என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்குள்ளேயே அவங்க மொத்தத்தையும் டிசியோட டாப்பை கழட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் தென் புவனேஸ்வர் குமாருக்கு இன்னும் வயசே ஆகல. அந்த மாதிரிதான் அவரோட ஸ்விங் இருக்கு. அண்ட் ஒரு பக்கம் நீ சொன்ன மாதிரி அவரோட பவுன்ஸ்ல பொழந்தாருன்னா இவரு வந்து ஸ்விங்ல பொழக்கிறாரு. எங்க மிஸ் ஆகும், எங்க தப்பிக்கிறதுனே தெரியல. அந்த மாதிரிதான் ஒரு பவுலிங் டிஸ்பிளே இருந்துச்சு இன்னைக்கு. எஸ் பாரதி, அதுதான். ஸோ நமக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அங்கேயே பவர் பிளேல மேட்ச் முடிஞ்ச மாதிரி. ஸோ ரமன், நீ எப்படி பார்த்த ரமன்? நீ தான் சொல்லிட்டு இருந்த அந்த 49 ரெக்கார்டு போயிடக்கூடாதுன்னா வேணாம் அப்படின்னு. ஆமாண்ணா, அது ஒரே டீம் கிட்டே இருக்கட்டும், அது போகக்கூடாதுன்னு லைட்டா இருந்துச்சு. லைட்டா ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாயில் பராக்கு ஒருத்தர் இறக்குனாங்களா உள்ள. ஆக்சுவலி டெல்லி எதுக்கு ஒரு டெபியூட்டன்ட் இறக்குனாங்கன்னு தெரியல. ஓகே, டெபியூட்டன்ட் இறக்குறாங்க. ஒரு அபிஷேக் பொரேலோ இல்ல வந்து இன்னொருத்தர் ரித்திஷா. பிரித்திஷா, ஒரு அவங்க 2 பேரையும் பிரித்விஷா. விட்டுட்டு எதுக்கு டெபியூட்டன்ட் ஒரு பிளேயர் இறக்குனாங்கன்னு தெரியல. அது ஒரு லாஸ்டா ஒரு பேட் மூவ் ஆயிடுச்சு. அண்ட் அபிஷேக் பர்ல் வந்து அவரால் என்ன முடியும்னு காட்டினாரு. அவரால் சுச்சுவேஷன் ஏத்த மாதிரி ஆட முடியும்னு காட்டினாரு. ஒரு ஆள் சொல்லும் போது எதுவும் இல்லை, நான் 49 பிரேக் ஆயிடுச்சு. பிரேக். ரைட்டு. ஸோ சரண், எஸ் சரண், அதான் ஆக்சுவலா அபிஷேக் புரேல வந்து இம்பாக்ட் ஹப்ல வந்து யூஸ் பண்றாங்க. நம்ம இதுதான் வந்து நம்ம டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பேசியிருந்தோம் ப்ரிவியூலே. ஃபர்ஸ்ட் ஓப்பனரா அவர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்திருக்கணும். அவரை விட்டுட்டு ஓகே நிசாங்க ட்ரை பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆகல. இன்னைக்காவது அவரை வந்துட்டு மெயின் பிளேயரா இறக்காம, பிளேயிங் லெவல்ல இறக்காம இம்பாக்ட் ஹப்ல போய் வச்சிருக்காங்க. அது எப்படி பாக்குற அந்த மூவ்? அதான் அபிஷேக் புரல் வந்து லாஸ்ட் இயர்ஸ் ஒரு நல்ல இம்பேக்ட் கொடுத்த பிளேயர். அவரோட பேட்டிங் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் சொல்லியிருந்தேன், சேட்ல கூட சொல்லியிருந்தேன். பட் ஏன் இந்த மாதிரியான டெசிஷன்ஸ் வந்து அவங்க எடுக்கிறாங்கன்னு தெரியல. நல்ல டெசிஷன்ஸ் எடுத்திருக்காரு அவரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒருத்தரை குறை சொல்றதுக்கு முன்னாடி நாம கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத வந்து கரெக்டாக டிசி கோச்சுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்லயாச்சும் அவர் புரிஞ்சுக்கிட்டு அபிஷேக் புரலை கொஞ்சம் முன்னாடி ஆட வைக்கணும். பட் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவங்க எதுக்காக ஓப்பனிங் மாற்றின நிஷாங்காவை மாற்றிட்டு இவரை மாற்றி பவுலிங் கொண்டு வந்தாங்கன்னு தெரில. லாஸ்ட் மேட்ச் வந்து பஞ்சாப் கூட. ஸோ அது என்ன பண்ணாலும் எப்படி போட்டாலும் அடிப்பான்டா அவன் அப்படின்ற மாதிரி தான் அது. நீங்கள் யாரை கொண்டு வந்தாலும் அவன் அடிக்க தான் போகிறோம். ஸோ ஒரு நல்ல காம்பினேஷனில் பேட்டிங் போயிட்டு இருக்கு. அதை வந்து தேவையில்லாமல் சொதப்பிக்கிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அழகா அதே மாதிரி நிஷாங்காவே வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இனிஷியலாக ஒரு 2 4 3 4 அடிச்சுட்டு அவர் மாதிரி அவுட்டாக இருக்க போறாரு. அடுத்து ராணாவோ அந்த மாதிரி வந்து சமீர் ரிஸ்வியோ கேமை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மூவ்லேயே அவங்க சேஞ்ச் பண்ணி தப்பு பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் ஓகே. ஒரு யங் பிளேயரை ட்ரை பண்ணது கூட ஓகே தான். ஸோ பாரதி, நம்ம இப்ப யூஸ்வலா வந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல நம்ம ஆடும்போது, இப்ப நம்ம கொஞ்சம் பெரிய பிளேயரா ஆடும்போது ஒரு சின்ன பையன், நம்மளோட கொஞ்சம் சின்ன பையன் வந்தான்னு வச்சுக்கேன், டேய் நீ போய் நான் ஸ்ட்ரைக்கர் இல்ல நில்லு, நான் எப்படி ஆடுறேன்னு பார்த்துட்டு அதே மாதிரியே வந்து ஆடு, அந்த மாதிரி தான் சொல்லுவோம். புது பிளேயர் இப்பதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இறங்குறாரு. எடுத்த உடனே அவரை வந்து ஸ்ட்ரைக் ஆட சொல்லுவாங்க. அதுவும் அந்த பக்கம் போறது புவி, பறக்க விடுறாரு பாலை இப்படி அப்படி. எனக்கு அதுவும் புரியவே இல்லை. கேஎல் ராகுல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயின், அவராவது ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம்ல.
என்னன்னா அவர்கிட்ட எபிலிட்டி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் வந்து அவரை ஸ்ட்ரைக் பண்ண அனுப்பியிருப்பாங்கன்னு தோணுது. பட் அவங்க வந்து ஓகே, அந்த டெபுட்டன் வந்து அவுட் ஆனாலுமே கூட அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்க்ரம்பிள் ஆவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் இது எல்லாமே இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர, ஒருவேளை ஒரு அவுட்டே ஆயிருந்தாலும் கூட அதுக்கப்புறம் வரவங்க கேமை கொண்டு போயிருந்தாங்கன்னா இது வந்து பெருசா பேசியிருக்க மாட்டோம். பட் அவர்கிட்ட அந்த எபிலிட்டி இருக்கிறதுனால ஐபிஎல் வரைக்கும் வந்திருக்காரு. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரைக்கர் ஆடலாமா நான் ஸ்ட்ரைக்கர் போலாமாங்கிற கொஸ்டின் வந்து செகண்டரி தான். பட் யா இருக்கும், ஐபிஎல் வரும்போது ஃபர்ஸ்ட் கேம் ஆடும்போது ஒரு சின்ன நர்வஸ் இருக்கலாம். பட் அது எல்லாமே அவர் வந்து ஓவர் கம் பண்ணி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. இங்க இருந்து அவங்க நெக்ஸ்ட் லெவல் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுதான் எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கும். பட் நம்ம அந்த டெபுட்னு தான் இறக்கணுமா அப்படிங்கிறது வேணா கொஸ்டின் பண்ணலாம். நமக்கு கண்டிப்பா தெரியும், பிருத்வி ஷா வந்து ஆல்ரெடி ப்ரூவன் கமாடிட்டி. லாஸ்ட் இயர் வந்து அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல, அன்சோல்டா போனாரு. இந்த இயர் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து அவர் எடுத்தாங்க. அண்ட் தென் எடுத்த அவருக்கு இப்ப சுச்சுவேஷனும் அவருக்கு கொடுக்கலாம், அந்த ஏத்த மாதிரி தான் இருக்கு. மேபி அவர் வந்து ஆஹ், நான் ப்ரூவ் பண்ணி காட்டணுன்ற மைண்ட் செட்ல கூட இருந்திருக்கலாம். அந்த மைண்ட் செட்டை கூட இவங்க பாசிட்டிவ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி போயிட்டு ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸ் நல்லா அவருமே நல்லா பண்ணியிருக்க சான்சஸ் இருக்கும். ஸோ அவங்க அந்த மாதிரி போயிருக்கலாம். இல்லைன்னா அபிஷேக் பொருளே அவங்க வந்து யூஸ் பண்ணிருக்கலாம். அபிஷேக் பொருள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சூப்பரா ஆடுவார். பவர் பிளேல நல்ல இன்டென்ட்டோட ஆடி இருப்பாரு. ஒரு பக்கம் கேஎல் ராகுல் வந்து செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்போது அவர் ஸ்கோரை மூவ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கணும். பட் ஏன்னா ஆச்சுன்னு தெரியல, இந்த கோச்சுங்களுக்குலாம் திடீர்னு இந்த மாதிரி பண்றாங்க. ஆஹ் அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. கரெக்ட் தான். ஓகே, அவங்க நினைச்சு ஒண்ணு பண்ணாங்க. பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லா அப்படி டோட்டலா எல்லாமே ஆப்போசிட்டா போயிடுச்சு இன்னைக்கு டிசிக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப அவங்களும் வந்து 8 மேட்சஸ் 3 வின்ஸ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து இப்ப அவங்களுக்குமே கஷ்டமா இருக்கும். அவங்க ஆக்சுவலா சிஎஸ்கேல இப்போ வந்து விரைதுல இருக்காங்க. என்னன்னா இப்போ அவங்க சிஎஸ்கே கோச்சுக்கும் டிசி கோச்சுக்கும் ஒரு போட்டி போகுதுன்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு தப்பு பண்ணியா, உனக்கு மேல நான் ஒரு தப்பு பண்றேன் பாருடா அப்படிங்கிற மாதிரி. நீ என்னடா பெரிய தப்பு பண்ண, ஏன் இம்பாக்ட் பிளேயர் உடனே கொண்டு வருது, நான் பண்ற மாதிரி ஒரு தப்பு அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி தப்பு பண்ணிக்கிறாங்க. உன் டீம் 3 ஜெயிச்சிச்சா, என் டீம் 3 ஜெயிச்சிச்சு, இதுக்கு மேல நான் ஜெயிக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களே சொல்லி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. ஒரு பிளேயர் செக்ஷன்ல இருக்காங்க. எனக்கு இது என்ன சொல்றதுன்னே தெரியல. லிட்டரலா பார்க்கும்போது எப்படி இப்போ சிஎஸ்கேக்கு சஞ்சு அடிச்சாதான் வின்னு அப்படின்னு இருக்க மாதிரி இவங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. கேஎல் ராகுல் அடிச்சாதான் வின்னுன்ற மாதிரி இருக்காங்க. கேஎல் ராகுல் அடிச்சே வின் பண்ண முடியல போன மேட்ச். அது இன்னும் மோசம் தான். ஸோ ரமணா எஸ் ரமணா, நீ தான் ஆக்சுவலா சொன்ன டாப் 4 டிசி வர சான்ஸ் இருக்குன்னு. இப்போ நீ எப்படி பாக்குற, அதை இன்னும் பிலீவ் பண்றியா? இன்னைக்கு மேட்ச பார்த்துட்டு முடிவு பண்ண முடியாதுண்ணா. இன்னும் சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு. 6 மேட்ச்ல 5 ஜெயிக்கணும். இன்னும் சான்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா திருப்பி நான் இப்ப மாத்த முடியாது, டெல்லி வருவாங்கன்னு தான் சொல்ல முடியும். பாப்போம்ண்ணா. ஓகே, ஃபைன். பாவம் 250 அடிச்சும் தோக்குறானுங்க. 250 அடிச்சுட்டு வந்து அடுத்த மேட்ச் கம்மி ஸ்கோர் அடிச்சுன்னு தோக்குறானுங்க. 2 மேட்ச் கையில என்ன இருந்த மேட்ச் சொல்றது? விட்டுட்டாங்க. என்ன பண்றது? அந்த அக்ஷர் பட்டேலே சொன்னாரு, நாங்க வந்துட்டு அந்த ஒரு ரன் நாங்க அடிச்சிருக்க வேண்டிய மேட்ச் ஜிடி கூட, அது நாங்க அடிச்சிருக்கணும். எல்லாம் சேர்த்து வச்சு இப்ப எங்களுக்கு ரொம்ப வந்துட்டு பேக்வுட்ல போன மாதிரி இருக்குன்னு அவரே சொன்னாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது எல்லாமே அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், விட்டு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே. பார்க்கலாம். ஸோ ரமன், சாரி சரண், நீ எப்படி பாக்குற? அடுத்து இவங்க பேட்டிங் வந்தாங்க, அடுத்த விஷயம் முடிச்சிட்டாங்க. 9000 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஐபிஎல்ல விராட். நஃப்த என்ன சொல்றது, அவரை வந்து நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் 9000 ரன்ஸ் ஆக்சுவலி டிஃப்ரென்ஸே பெருசு. செகண்ட் இருக்கிறது ரோஹித் சர்மா 7100 ரன்ஸ் தான். இவரை பிரீச் பண்ணணும்னா இன்னும் ஒரு 5-6 சீசன் கண்டினியூவாக ஆடிக்கிட்டே ஃபுல்லாக 900 ரன்ஸ் அடிச்சா கூட அவ்வளோ இப்போ இருக்க பிளேயர்ஸால் வர முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னும் 10 இயர்ஸ்க்கு இவர் தான் இருக்க போகிறார் இந்த ஸ்கோரில். பெஸ்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், ஐபிஎல் மிஸ்டர் ஐபிஎல் அவர் இருந்திருந்தாலுமே இந்த அளவுக்கு வந்துருப்பான்னு தெரியல. அவரை பற்றி வேணாம். நல்லா ஸ்கோர் தானா. கிட்டத்தட்ட என்னதான் நம்ம வந்து அந்த ஆங்கர் ரோல் பொறுமையாக ஸ்ட்ரைக் ரேட் ஆடுறாரு அப்படின்னுமே நம்ம பேசினாலுமே, நானே நிறைய டைம் சொல்லியிருக்கேன், விராட் கோலியை வந்து இந்த மாதிரியான கேம்ஸ் ரொம்ப ஓன் மைல் ஸ்டோனுக்காக ஆடுறாரோ எப்படி இருந்தாலுமே ஆஸ் யூஷுவல் அவரோட டீமுக்கு தான் அவர் ரன் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ பெஸ்ட் பிளேயர், பெஸ்ட் பேட்ஸ்மேன் கரண்ட் ஐபிஎல் அப்பயுமே அவர் சொல்லலாம். 2008 அவர் தான் இருக்காரு, இப்பவும் அவர் தான் இருக்காரு, சீசன் ஸ்டார்ட் பண்ண அப்பயுமே அவர் தான். அது ஒரு அதுதான் கெட்ட ஆக்சுவலி. பர்சன் கூட இல்ல, அது நம்ம ஆக்சுவலி ஒரு கண்டிப்பா. மீம் ஒன்று படித்தேன், பார்த்துட்டு இருந்தேன்.
அவர் ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இருந்தப்போலாம் வந்து சூரியவன்ஷியும் இப்போ இருக்க அபிஷேக் சர்மாவும் வந்து கை குழந்தை பிறந்திருக்கவே மாட்டாங்கன்றுச்சு. அவனுங்களே வந்து இப்போ பேட்ஸ்மேனில் ஆரஞ்சு கேப்புக்கு போட்டி போட்டுட்டு இருக்கப்போ நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்சிஸ்டன்சி தானே அப்போலேருந்து இப்போ வரைக்குமே அந்த ஆரஞ்சு கேப்புக்கான இது போயிட்டே இருக்குல்ல. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்னா அவர். கரெக்ட். எனக்கு வந்து ஆக்சுவலா விராட் கிட்ட வந்து பிடிக்காதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே பிடிக்கும். எனக்கு ஒரு 2 விஷயம் பிடிக்காது. என்னன்னா, அது எனக்கு பிடிக்காதுன்னு இல்லை, அவர் அப்படிதான். அந்த 50 கிட்ட வரும்போது, 100 கிட்ட வரும்போது ஸ்லோ ஆ டவுன் ஆயிடுவார். நீ கூட சொல்லியிருக்க. அது எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காது. அதே மாதிரி எல்லா பாலுமே கடைசி ஒரு ஓவரோட லாஸ்ட் பால் சிங்கிள் எடுத்துட்டு வந்துருவார். அது வந்து எனக்கு பிடிக்காது. ஆனா அவருக்கு என்னன்னா, அடுத்த ஓவர் வந்து திரும்ப அவர் கண்டினியூ பண்ணி ஆடணும் அப்படிங்கிறதுக்காக தான். So, அந்த 2 விஷயம் மட்டும் எனக்கு விராட் கிட்ட ஒரு பிடிக்காத ஒரு விஷயம். ஆனா அதுவுமே அவருடைய பேட்டிங்கோடைய ஹங்கிரினஸ் தான் காட்டுதுன்னு நினைக்கிறேன். பாரதி சொல்லு, நீ என்ன ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு விராட்டை பத்தி ஏதாவது முன்மொழி. விராட்டை பத்தி என்ன சொல்றதுன்னா, விராட் வந்து 90,000 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒரு ஃபார்மேட்ல வந்து 10,000 ரன்ஸ் அடிக்கிறது வந்து பெரிய விஷயம். அது இல்லாம ஒரு லீக், இந்த மாதிரி ஒரு லீக் டோர்னமெண்ட்ல ஒரு 10,000 ரன்ஸ் கிட்ட வரைக்கும் ஒரு பிளேயர் எப்படி 10,000 அடிச்சிருவாரு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 சீசன் இருக்கு அவர்கிட்ட. ஸோ அதுக்குள்ள எப்படி 10,000 வந்துருவாரு. மேபி இன்னொரு டூ சீசன்ஸ், அவ்வளவுதான். இன்னும் இந்த சீசன்லயே இன்னும் 7 மேட்சஸ் இருக்கு. அதுலயே ஒரு 300 ரன் போட்டுவோம். 300ல இருந்து 350 இல்ல 400 ரன் கூட அடிச்சிருவாரு. இன்னும் ஒரு 7 மேட்ச் இருக்குல்ல, 7 மேட்சோ 6 மேட்சோ இருக்கு. அதுல வந்து எப்படி ஒரு 300 ரன் போட்டுருவோம். அது இல்லாம இன்னும் ஒரு 7,000 ரன்ஸ் நெக்ஸ்ட் சீசன்லயே அடிச்சிருவாரு. 700 ரன்ஸ் நெக்ஸ்ட் சீசன்லயே அடிச்சிருவாரு. ஸோ 10,000 இங்கேயும் அந்த மைல் ஸ்டோன் வச்சுட்டு போயிடுவாரு. இதுக்கப்புறம் ஒரு சந்ததிகள் இப்படி ஒரு ஆனா அப்படிங்கறத பார்த்துக்கிட்டே இருக்கிற அளவுக்கு அந்த மைல் ஸ்டோன் நினைக்கும். பார்ப்போம். சூரியவன்ஷியா, பிரியான்ஸ் ஆரியாவோ, இல்ல புதுசா வேற ஏதாவது ஒரு ஓ, பேட்ஸ்மேன்ஸோ வந்து அந்த 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 இது வந்து முறியடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். எனக்கு அதுதான் தெரிஞ்சு வந்து அந்த அட்டாக்கிங் சொல்ல பிளேயர்ஸ் முடியும். சொல்கிறீங்களே சூரியவன்ஷி அவங்களால அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக அடிச்சுக்கிட்டே இருக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இப்போ வர யங்ஸ்டர்ஸுக்கெலாம் இப்படி திரும்பினா இன்ஜூரி, இப்படி திரும்பினா இன்ஜூரி அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு என்னமோ அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கு இதுக்கப்புறமும் சான்ஸ் இல்லைன்னு தான் தோணுது. வருவாங்க, அவங்க ஃபேஸ் ஆடுவாங்க, முடிச்சிருவாங்க, திரும்ப இன்னொரு ஃபேஸ் வரும், திரும்ப ஆடுவாங்க, அப்படி தான் போகுதுன்னு நினைக்கிறேன். அதான் சொன்னேன். அதாவது இப்போ எனக்கு தெரிஞ்சு விராட் சாய் மாதிரி சுதர்சன் மாதிரியான விராட்டோடைய பிளேஸ்க்கு வந்து வேணா ம் வாய்ப்பு இருக்கும். ஆ அதாவது ரிஸ்கே எடுக்காம அடிக்கிறாங்க பத்தியா, அந்த மாதிரி பிளேயர்ஸ் வேணா மேபி கிட்ட வரலாம். ஒரு 5,000 6,000 ரன்ஸ் கிட்ட வரணும், ரிஸ்கே எடுக்காம. ஒரு சாய் சுதர்ஷன், சுப்மன் எல்லாம் வந்து அவங்க இல்லை அடிக்கிறதே தெரியாத மாதிரி அடிப்பாங்க. ஒரு KL ராகுல், ஆனா அவருக்கு வயசாயிடுச்சு. அந்த மாதிரி பிளேயர்ஸ் அடிக்கலாம் நீ சொன்ன மாதிரி. ஆனா அந்த வைபவ் சூரியவன்ஷி, பிரியன்ஸ் எல்லாம் தெரியாது அவங்களுக்கு எப்ப அடுத்து என்ன இன்ஜுரி வரும்னு. ஆனா அவங்களோட கேம் அதுதான், அது அவங்களையும் மாத்த சொல்ல முடியாது. அது ஆனா அவங்களுக்கு எப்ப அவங்களுக்கு இன்ஜுரி ஆகும் நமக்கு தெரியாதுதான். அதுவும் வந்து நம்ம ஒருத்தவங்க ஃபிட்னஸ்னா விராட் தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. ஸோ எஸ் அதுதான். ஸோ இப்போ இங்க இருந்து அடுத்து என்ன எங்க போகணும்? ஆர்சிபி, எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி பஞ்சாப் அவங்க 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மத்த எந்த டீமும் டாப்லயே முடிச்சிருவாங்க. ஒரு விஷயம் நம்ம மறந்துட்டோம். நட்ராஜ் பிடிச்ச கேட்ச். ஆமா ஆ ஆமா, அது ஆக்சுவலா நானும் ஒரு செகண்ட் பார்த்தேன், எங்க டச்சு கிச்சு ஆயிடுச்சோன்னு. செம catch. பெஸ்ட் அந்த நல்ல ரன்னிங் கேட்ச். கேட்ச், அந்த கரெக்ட் டைமில் போய் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணது தான் அந்த ஒரு கேட்சே எதிர்பார்க்கவே எடுக்கலன்னு இல்லை. வச்சுக்கோ, அந்த ஒரு கேட்சே எடுக்கலன்னா விக்கெட் லெஸ்ல வின் பண்ணிருப்பாங்க. அது எனக்கு டக்குனு அந்த கேட்ச் பிடிச்சப்ப அந்த ஒரு வடிவேல் காமெடியில லாரி 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 லாரின்னு ஒருத்தன் கத்துவாரு. அதுதான் எனக்கு தோணுச்சு. அப்படியே கிட்ட போய் ஒரு பிரேக் அடிச்சு அப்படி திரும்பி ஓடினாரு. செம கேட்ச். ஆனா ஆக்சுவலா ஏதோ ஒரே ஒரு நல்ல மூமெண்ட் தான், அது ஒண்ணுதான் சொல்ல முடியும் ஆமாம், டிசிக்கு. வேற என்ன சொல்றது. எஸ் நான் அதுதான். பவர் பிளேலேயே நட்ராஜனுக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து அந்த ஸ்கோர் போகிறப்பயுமே ஒரு ஓவர் நல்லா போட்டிருந்தாரு. பவர் பிளேலே கொடுத்துருக்கலாமே ஃபர்ஸ்ட் ஓவர் அப்படின்ற வந்து கைல் நல்லா ஜாமிஷன். போட்டிருப்பாரு. கைல் நீங்க ஜாமிஷனுக்கு எதுக்கு குடுத்துடலாமேன்னு கேக்குறேன். நான் அந்த பக்கம் வந்து ஏன்டா ஷெப்பர்டுக்கு எல்லாம் ஓவர குடுத்தீங்க அப்படின்னு நான் கேக்குறேன். நல்லா போயிட்டு இருக்கு, 4 உண்மைதான். ஓவர் கொடுத்து முடிச்சுட்டு போயிருக்கலாம்ல. கொடுக்கலண்ணா? அப்புறம் ஆமா, அவங்க என்னதான் வந்து பண்றது அவனை வச்சுக்கிட்டு. மேபி அந்த தேர்ட் ஓவர் கேப் விட்டுட்டு ஒரு 2 ஓவர் வேற ஸ்பெல் வேற ஒரு பவுலர்ஸ் யூஸ் பண்ணிட்டு திரும்ப அவங்களுடைய அந்த 2 ஓவர் யூஸ் பண்ணிருக்கணும். யூஸ் ஆமா, பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சீக்கிரமா விக்கெட் எடுத்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவர் வந்து அவங்களோட 49 பிளானிங். கூட சப்ரஸ் பண்ணதுக்கு போயிருக்கலாம். அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. போயிருக்கணும் தான் நானே எதிர்பார்த்தேன். கரெக்ட் தான், அவங்க அதை ட்ரை பண்ணிருக்கலாம். பட் ஓகே, சம்பவ
இந்த டார்கெட்டை அடிச்சுட்டாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி அவங்க வேற லெவல்ல கேம் ஆடுற மாதிரி இருக்கு. மற்ற டீம்ஸ் கேட்சப் பண்ணி மேல வரணும். எஸ்ஆர்ஹெச் இப்போ நல்லா ஆடிட்டு இருக்காங்க ரீசெண்டா. அதுவும் பேட் கமின்ஸ் வேற வந்துட்டாரு, செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ பாரதி நீ சொல்லு பாரதி, டாப் 4 இதே தான் முடிப்பாங்களா, யார் என்ன ஏதாவது மேல வருவாங்கன்னு நினைக்கிறேன்? அது ஆல்ரெடி கன்ஃபார்ம் 3 டீம். ஒரே ஒரு டீமுக்காக ஒரே ஒரு ஒரு 3 டீம் அடிச்சுக்கும். மேபி ஜிடி, சிஎஸ்கே, இன்னொரு டீம் இது டிசிஏ தான் இருக்கு. டிசி. டிசி கூட வரலாம், நல்ல டீம் தான் அவங்க. ஸோ மிச்சல் ஸ்டாக் வராரா? ஸ்டார்க் வந்து மே 1 இருந்து அவைலபிள் வந்துடுவார். அவர் மேபி வந்துட்டாரு இன்னும் மேட்ச் அப்போ, மேபி இன்னும் ஒரு மேட்ச்க்கு அப்புறம். அதான் மேபி நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து வந்துட்டாருன்னா அவர் வந்துட்டாருன்னா இன்னும் அவங்க பேட்டிங் சாரி அவங்களோட பவுலிங் வந்து நல்ல இதுவாயிடும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான். வேற வந்து பெருசா எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் சேஞ்ச் இருக்க சான்சஸ் இல்லை ரவி. அந்த 3 டீம் மேல இந்த அவங்க எல்எஸ்டி தான். டீம், அந்த எல்எஸ்டி டீமை பத்தி அப்படியே ஏதாவது லைட்டா பேசுவோமா? அந்த டீம் வச்சு என்னதான் பண்றது? பேசாம அதான் ஏதாவது ஒரு டீம் ஐபிஎல் இருந்து பிஎஸ்எல் கொடுத்துடணும் அப்படின்னா அந்த எல்எஸ்டியை கொடுத்துடலாமா? என்ன மட்டமான கிரிக்கெட் அங்க வந்து ஆக்சுவலி கேகேஆர் தான் மட்டமான கிரிக்கெட்னு பார்த்தா. நீ பவர் பிளேல போயிட்டு சீசன்லயே படாத நிக்கலஸ் பூரன், ஓகேவா? அதுவும் அவங்களும் சொல்லி போறாரு. ஏற்கனவே ஒரு தடவை வேற ஒரு லீக்ல வந்து நிக்க வச்ச 6 பால் மேடின்னு போட்டிருக்காரு. யாரு? நரேன், சுனில் நரேன் நிக்கலஸ் பூரனுக்கு 6 பால், அதுவும் சூப்பர் ஓவர்ல நிக்க வச்சு மேடின்னு போட்டிருக்காரு. நீங்க வந்து நான் அதை ஓவர் கம் பண்றேன்னா அந்த மைண்ட் செட்ல வரலாம், பட் அந்த ஃபார்ம்ல நீங்க இல்லவே இல்லை. அதுவும் வந்து நீங்க நேரா போய் ஸ்ட்ரைக் அடிக்க ஃபர்ஸ்ட் பால் காலி. அந்த நேருக்கு நேர் அடிக்கணும் சுனில் நரேனையும். இல்ல எப்பயுமே ஒரு ஒரு நீ சுனில் நரேனையும் சரி வருண் சக்கரவர்த்தி சரி நீங்க நேரா அடிச்சீங்கன்னா அவங்க ரன்னுக்கு போவாங்க. நீங்க அவங்கள கத்தி ஷாட்டுக்கு ஆட போனீங்கன்னா ஒரு பால் மேபி ஹிட் ஆகும், ஆனா செகண்ட் பால் கண்டிப்பா டாப் வச்சோ இல்ல பாலை மிஸ் பண்ணி போடோ ஏதோ ஒன்று ஆடுவீங்க. இந்த மாதிரியான பிளேயர்ஸ் நீங்க நேரா ஆட போகாம சுத்தினா எங்க போய் பால் போடும்? அதுவும் கேவலமா பாக்குறதுக்கே வந்து ஆக்வர்டா இருந்துச்சு அவர் போல்ட் ஆகி போனது. அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் அதுக்கடுத்தது வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ணிட்டு வர்றாரு. அவருக்கு பேட்ல பால் போட்டே பல வருஷம் ஆகுது. என்ன மாதிரியான பிளேயர் T20 என்ன மாதிரி இருந்தாரு எனக்கு தெரியும். எல்ஐசில ஒரு போன உடனே தெரியும், போன சீசன்லயே தெரியும். இதுக்கப்புறம் வந்து ரிஷப் பண்ட் மேல வரவே முடியாதுன்னு ஏன் சொல்லவா? அந்த ஓனர் அந்த மாதிரியான ஆள். சில டீமுக்கு ஒரு என்வாயன்மெண்ட் இருக்கும். அவங்க 10வது இடத்துல முடிச்சா கூட அந்த டீம் வந்து அவங்க பிளேயர்ஸை வந்து பேக்கப் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து நீ கிரிக்கெட் வந்து ஒரு கேம். நீங்க கிரிக்கெட்ல அப்ஸ் இருக்கும் டவுன் இருக்கும். ஒரு டீமா வந்து அந்த விஷயத்துல நான் வந்து சிஎஸ்கே டீமை வந்து நான் எவ்வளவு பாராட்டுறேன். சிஎஸ்கே டீமா இருக்கட்டும், மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி. ஆர்சிபி இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு லாஸ்ட் தான் அவங்க கப் அடிச்சாங்க. இருந்தாலும் அவங்க ஓனர் கிட்ட இருந்து என்ன ப்ரெஷர் வந்திருக்கும்? ஒண்ணுமே இல்லை. பிளேயர்ஸ் அவங்க கேம்ல ஆட வச்சிருப்பாங்க. கரெக்ட் தான். இப்போ ஒவ்வொரு டீமுக்குமே அந்த ஒரு ஹங்க்ரி ஃபார் வின் இருக்கும். ஒரு சில டீமுக்கு வந்து பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க இன்ஜுரியால. ஆனா அந்த வெறி இன்னும் அப்படியே இருக்கும். இந்த டீம்ல என்னதான் இல்லை, எல்லாரும் தான் இருக்காங்க. ஆனா பர்ஃபார்மன்ஸ் தான் இல்லை, கேப்டன்சி ஒர்ஸ்டா இருக்கு. எனக்கு அந்த ரிஷப் பண்ட் கிட்ட பிடிக்காத ஒரு விஷயமா கேப்டன்சி அவருக்கு பண்ண தெரியல. ஆனா அவர்கிட்டயே கேப்டன்ஷிப்பை கொடுத்து திணிக்கிறீங்க. வேற ஆளா இல்லை அந்த டீம்ல. இல்லைண்ணா, எனக்கு என்னன்னா எல்எஸ்சி கிட்ட பிடிக்கல அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து அவங்களோட டாப் 3 சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏடன் மார்க்ரம், மிஷேல் மார்ஷ், நிக்கோலஸ் பூரன். அவங்களோட ப்ராப்ளமே அந்த மிடில் ஆர்டர் மட்டும்தான் அவங்க ப்ராப்ளமாக இருந்துச்சு. பவுலிங்குமே நல்லா தான் போடுறாங்க. அவங்களோட அந்த மிடில் ஆர்டர் ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நிக்கோலஸ் பூரனை மிடில் ஆர்டர் அனுப்பிட்டு மார்க்ரம் மிடில் ஆர்டர் அனுப்பிட்டு இவர் ஓப்பனிங் வந்துட்டார். வேறு நம்ம ஸ்பைடி. அதாவது இங்கே இருக்கிற கல் எடுத்து அங்கே வச்சு அங்கே சரியாகும், அப்போ இங்கே இருக்கிற இடம் என்ன போகிறது அப்படின்ற இருக்க மாதிரி தான் அவங்க கதை. ஒழுங்காக இருந்த இடத்த மாத்துறேன்னு சொல்லி அங்கே இருக்கிறத எடுத்து இங்கே வச்சா எப்படி சரியாகும்? நல்லா இருக்க இடம் வீணாக தானே போச்சு. இப்போ அவங்க அழகாக அந்த டாப் 3 அப்படியே வச்சுட்டு மிடில் ஆர்டர் அதே மாதிரி போயிருந்தா கூட இந்த ஏதோ ஓரளவுக்காச்சும் நல்லா வந்திருப்பாங்கன்னு தான் தோணுது. தேவையில்லாத ஒரு மூவ் பண்ணி தான் இந்த டீம் சொதப்பிட்டு இருக்கு. அவர் தான் காரணம் நினைக்கிறேன். ஸ்பைடி கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும். அழகாக நம்ம மிடில் ஆஷோடைய ஆர்டர்லேயே ஒரு ஆள் சேனல்ல ஏதாவது பார்த்துருப்பாங்களா இருக்கும், ஆஷோட பாட்காஸ்ட். ஆ அதுதான் அதுவும் அவர் தானே வாய்ப்பு இருக்கு. இப்ப ரிஷப் பண்ட் ஓபன் பண்ணுங்க பண்ணுங்கன்னு கத்திட்டு இருந்தாரு. சொல்லி சொல்லி அவன் சொல்லியே தான் ஓப்பனிங் வந்திருப்பான்னு நினைக்கிறேன்.
அது ஒரு ஒஸ்ட். கேகேஆர் வந்து அந்த லாஸ்ட் 2 மேட்ச்ல ரிங்கோவுடைய கான்ட்ரிபியூஷன் செம்மையா இருந்தது. அதனாலதான் அவங்களுடைய அந்த 2 மேட்சா வின் பண்ணிருக்காங்கன்னு ஆமா சொல்லலாம். ஆமா சூப்பர் ஓவரே போனா கூட அந்த ரிங்கோ அடிச்ச அந்த ஒரு அடிதான் வந்து கரெக்டான டைம்ல வந்து அவர் ஃபார்முக்கு வர மாதிரி இருக்கு. தெரியல, கேகேஆர் வந்து எல்லா மேட்சும் ஜெயிக்கணும், எம்ஐ எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். அவங்க 2 பேருக்கும் ரொம்ப கஷ்டம் டாப் 4 வர்றது என்னை பொறுத்த வரைக்கும். மற்ற டீம்ஸ் வந்து கேட்சப் தான். சிஎஸ்கே, ஜிடி, டிசிக்குலாம் வந்து அப்படியே கண்டினியூஸா ஒரு 3 வின் பண்ணாலே அவங்களுக்கு வந்து ஒரு அங்கேயே தெரிஞ்சிடும் இப்போ ரிசல்ட் எப்படி பிளேயர் போகுது. இன்ஜூரி ஆகி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற மாதிரி கோச் இன்ஜூரி ஆகி ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? அந்த மாதிரி சான்ஸ் இருந்தா அதுக்கு மேபி நாம தான் வந்து போயிட்டு அவனை கூட டிசியோ அடிக்கணும் சிஎஸ்கே போயிட்டு. நல்லா பண்ணுவாங்க. ஒரு மீம் பார்த்தேன்னா, ஒரு இதுல வந்து ஒருத்தர் வந்து கேக்குறாரு, கோச்சை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், நீ ரிக்கி பாண்டிங் நான் ரிக்கி பாண்டிங் எனக்கு குத்துரு, நான் பிளமிங் உனக்கு குத்துறேன். அது இந்த ரஜினி வந்து மீட்டிங்ல கேட்பார்ல, நீ தெரியா, நீ சொல்றியா, நீ சொல்றியா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும் அது. ரிக்கி பாண்டிங் நீ ஃப்ளமிங் நீ எடுத்துக்கோ, ரிக்கி பாண்டிங் எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் அந்த இது. எனக்கு வேற கோச் கூட தேவையில்லை, நாங்க பிளேயர் மட்டுமே வச்சு கூட அடிக்கிறோம். ஏன்னா நமக்கு தலைவர் இருக்காரு, அவருக்கு ஐடியா கொடுத்துட்டு ஹோட்டல்ல இருந்து வேடிக்கை பார்த்தா கூட நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறேன். ஆமா இல்ல இப்போ நிஜமாதான். கேகேஆர் வந்து ஒரு விஷயத்துல பாராட்டணும்னா, அவனுங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 6 மேட்ச் தொடர்ந்து அடி வாங்கினா கூட அவங்க ஒரு சேஞ்சும் பண்ணல. பேட்டிங் ஆர்டர்லயும் சரி, பவுலர்ஸ் மட்டும் 1-2 கொண்டு வந்தாங்க தவிர, அந்த டீம் அப்படியே அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த ஓப்பனர்ஸ் மட்டும் பின்னால பதிலா டிம் ஷேப்பர்ட்ட கொண்டு வந்தாங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஆனா அதே ஸ்ட்ராட்டஜி ஸ்டிக் பண்றாங்கல்ல. இப்போ வந்து ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. நான் வந்து அது இன்னும் உள்ள வருவாங்கன்னு சொல்ல வரல. அந்த மாதிரி ஒரு ஒரு பிலீஃப் ஏன் இருக்க மாட்டேங்குது? தேவையில்லாம ஒரு பயந்து போய் 2 விக்கெட் போனதும் ஒரு இம்பாக்ட் சப் அனுப்புறாங்கன்னா, அதுதான் எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. அப்புறம் என்னையா கோச் நீங்க 18 வருஷம் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி. மேட்ச் இல்ல, லாஸ்ட் மேட்ச் நம்ம வின் பண்ணிட்டு தான் வந்த மும்பைல. எதுக்கு தேவையில்லாம வந்து நீங்க உருவில் பட்டேல் கொண்டு வரன்னு சொல்லிட்டு உருவில் பட்டேல் கொண்டு வந்தீங்க. உருவில் பட்டேல் கொண்டு வந்துட்டீங்க, இம்பாக்ட்ல போட்டுருக்கணும். கார்த்திக் சர்மா இம்பாக்ட்ல போட்டுருக்கணும். சர்ஃபாஸ் கான இம்பாக்ட்ல போடுறீங்க. சரி, சர்ஃபாஸ் கான இம்பாக்ட்ல போட்டீங்க, உருவில் பட்டேல உள்ள கொண்டு வந்துட்டீங்க. சரி, பவுல் நீங்க யாரை இதுல போட்டுருக்கணும், இம்பாக்ட்ல போட்டுருக்கணும்னா குர்பீர் சிங் impact ல போட்டு நீங்க வந்து playing level ல இருக்கணும். குர்பீர் சிங் பிளேயிங் லெவல்ல வந்து இம்பாக்ட் பிளேயர்ல போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணி வந்து முகேஷ் சௌத்ரியோட பவுலிங் நம்ம கை காமிச்சா என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த சேஞ்சஸ் அவங்க கேவலமான சேஞ்சஸ். நமக்கு பவுலர்ஸை வந்து எங்க வருது? இம்பாக்ட் சப்ல வைக்க வரல. பவுலர்ஸை வந்து இம்பாக்ட் சப்ல வைக்கவே கூடாது. அப்ப இனிமே நீங்க வேணும்னா இல்ல, பேட்டரே வந்து இம்பாக்ட் சப்ல வச்சு அவங்க ஆட வேண்டியதுதான். பவுலர்ஸ் மேல இம்பாக்ட் சப்ல கை வச்சாங்கன்னா இப்படிதான் போய் முடியும். பவுலர்ஸ் ரைட்டு அது யாரு வைக்கிறீங்க? போய் நீ வந்து நல்லா போன மேட்ச் சமயா பவுலிங் போட்ட ஒருத்தவங்க வந்து பிளேயிங் லெவல்ல தூக்கிட்டு நம்ம பிளேயிங் லெவல்ல வச்சிட்டோம், அதனால சௌத்ரி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரிதான் ஒண்ணு நல்லா இருக்கிறத கழட்டி போட்டுட்டு நல்லா இருக்கு நல்லா போயிடுச்சு, நல்லா இருக்கிறது கேவலமா போயிடுச்சு. அந்த மாதிரிதான் ஜெயிச்சுட்டா ஒண்ணு சீக்கிரம் இவனுக்கு 2-3 தடவை ஜெயிச்சு போறானுங்க அப்படின்ற மாதிரி வேகமா வந்து ஜெயிச்சு பண்ணிட்டு போறாரு. வெளியே போறான் அவன். அது கூட அவன் இம்பாக்ட் மாத்திட்டாங்க. வந்தா அவுட் ஆனா போயிட்டான். பாவமா இல்லடா, நினைச்சுட்டேன் உருள் பட்டேல் வந்தான் ஒரு ரெண்டாவது ஒரு சுத்தம் என்ன சொல்லி அனுப்பிடுவீங்க, நீ போய் சுத்து நம்ம இன்டர்ட் தான் முக்கியம்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பீங்க. அவுட் ஆயிட்டான். ஓகே, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிருக்கோம்? இம்பாக்ட் பிளேயரை எப்ப யூஸ் பண்ணணும்? உனக்கு ஆடுறதுக்கு பேட்ஸ்மே இல்லைன்னு நம்ம இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆளு வாய்ஸ் பிரேக் அது வாய்ஸ் பிரேக் கண்டினியூஸா வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா. இல்ல இவ்வளவு நேரம் வர அனத்து நடத்திட்டு இருந்தா கேட்டு நினைக்கிறேன். ரைட்டு, சரி, ஃபைன், பார்க்கலாம். சிஎஸ்கே இதுக்கப்புறம் அதான் ஒரு ஃபார்முலா பிடிச்சி அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்களான்னு பார்க்கலாம். என்ன அவங்களுக்கு ஆனால் முடியல. அவங்களுக்கு இன்னும் மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது இருக்கு. ஒரு 6ல் 5 மேட்ச் ஜெயிச்சா கூட ஐ திங்க் எனக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. ஒரு கண்டினியூஸா அதான் சொன்னேன், ஒரு 3 வின் கண்டினியூஸா பண்ணாங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு. அது பண்றாங்களான்னு பார்க்கலாம் அடுத்த மேட்சஸ்ல. அண்ட் அடுத்த மேட்ச்ல ரிவ்யூல மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.
கொஞ்ச நேரம் சும்மா இருடா அப்படின்னு meme வேணா அனுப்பி விடுங்க ஃபிளமிங்க்கு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொல்றா அப்படிங்கிற meme வேணா அனுப்புங்க. இருக்க சொல்லு ப்ரோ. இப்ப இவரை யாராவது கண்ட்ரோல் பண்ணீங்களா ப்ளீஸ்? நீ நான் என்ன சொல்றேன்னா, போன சீசன்ல ஒண்ணுமே இல்ல, பிளேயர்ஸ் நம்ம கிட்ட இல்ல, கஷ்டப்படும். கரெக்டா? இந்த சீசன்ல பிளேயர் நல்லா இருக்கலாம். ஐயோ, 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 அப்பா சாமி முடியலடா டேய் இவனுங்கிட்ட. அது ஒண்ணும் பண்ண முடியாது. எண்ட் ஆஃப் த டே கோச் சொல்றதா எல்லாரும் கேட்டாகணும். ஸோ இந்த வருஷம் அவர் தான் கோச். அவர் என்ன பண்ணாலும் அதை இவங்க வந்து கோச்சுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். கோச்சுக்கீங்களா, கோச் சொல்றது கேட்காதீங்கடா, கோச்சுக்கிட்டு கோச்சுக்குங்க. கோச்